மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடலூர் சிப்காட்டை பற்றி நேற்று ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு சிப்காட்டை பற்றி பேச போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, நான் பிறந்த ஊருக்கு பக்கத்தில் திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஊரில் கொர்க்கை அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சிப்காட்டு புதுசாக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அதை கூட சமீபத்தில் நிறைய பேர் கொண்டாடினாங்க. கிராம பகுதிகளில் ஒரு சிப்காட் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் அந்த பகுதியில் அதனால வர இருக்கக்கூடிய அபாயத்தை மறந்து மக்கள் அங்கே அதை அனுமதிச்சிருக்காங்க. இதை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து செய்கிற சதி. இதில் என்னப்பா சதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கொர்க்கை அப்படிங்கிற கிராமம் எப்படியாப்பட்ட கிராமம் அப்படின்னா, கால்நடை பண்ணைகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அதிகமாக மாடுகள் பராமரிக்கக்கூடிய இடம் அது. அங்கே தான் அந்த உமலச்சேரி போன்ற கிராமங்களில் உள்ள நாட்டு மாடுகள்லாம் கொண்டு வந்து பண்ணைகளில் பராமரித்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விஷயத்தை அங்கேருந்து அகற்றணும் அப்படின்னா, அங்கே ஒரு பொய்யை புகுத்தணும். அப்படி தான் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பொய் பித்தலாட்டத்தை கொடுத்து அந்த இடத்துல ஒரு சிப்காட் வந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன், ஏன் சிப்காட் கொண்டு வந்து அதில் தொழிற்சாலைகள் கொண்டு வரீங்க? அங்கே என்ன தொழிற்சாலை கொண்டு வர போறீங்கன்னு யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. ஏன் அதுக்கு மாறாக அந்த இடத்துல ஒரு பனை வெல்லம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை போடுங்க. அப்படி இல்லைனாக்கா மாட்டு சாணத்துலேருந்து மதிப்பு கூட்டலாக தயாரிக்கக்கூடிய சாம்பிராணி எல்லாம் உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலை கொண்டு வாங்க. அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அதெல்லாம் கொண்டு வந்தாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் இது திட்டமிட்டு செய்யப்படுகிற சதி அப்படின்னு மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல.